திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடும் போட்டி நடக்கும். அதிமுகவே பாஜக ஜெயிக்கக்கூடாதுன்னு திமுக சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ 10% ஓட்டில் இருந்து எவ்வளோ போலரைஸ் ஆகி எப்படி வருதுங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை மோடிக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை வெற்றி பெறணும் தான் அந்த கட்சியோட ஒற்றை இலக்கத்தில் ஏதாவது கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் அமித்ஷா போன்றவங்களே நம்ம அலர்ட் பண்ணியும் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறதுல அவங்க சரியாக அலர்ட் ஆகலை. அதுக்கு மேலே ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு இடத்த காட்டியிருக்கலாம். அது மொத்த டைனமிக்ஸையே மாற்றிருக்கலாம். அதுலேயும் நம்ம அண்ணாமலை கிட்ட நம்ம டீமில் உள்ள தம்பி ரிஷி போன்றவங்களாம் போய் விளக்கிட்டு வந்தோம். அதுவும் அதிமுக பலம் சுமார் ஒரு 15% அளவுக்கு அது குறையணும். பல இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழக்கணும். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இளம் வெள்ளாளக்கொண்ட சமுதாயத்தினர், தேசிய உணர்வு கொண்டவர்கள் எடப்பாடியை விட அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு ஒரு சப்ஸ்டான்ஷியல் இந்த முறையும் மோடி இந்தியாவில் பிரதமராக வருவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இடமில்லை. சிவசேனா கூட நாளைக்கு அவங்க ஜெயித்தா, ஒரு சில எம்பிகள் ஜெயித்தா பிஜேபி பக்கம் தான் வருவாங்க. என்ன பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது அதிமுக பாஜகவில்? பாஜக பார்ட்டி ஸ்ட்ரக்சர் என்ன? எல்முருகன் ஸ்டார் கேண்டிடேட், அருந்தேரி சமூகத்தை சேர்ந்தவர். மோடிக்கு ஒரு வேவ் வருது. இதை வச்சு தான் நம்ம ஏறி போக முடியும். இது தலைகீழ எல்லாமே தலைகீழாக மாறிடும். நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ரியல் ஒன் வாய்ஸ்னர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போகும் கட்சிகள் எது? மண்ணை கவப்போது மாநில கட்சியா, தேசிய கட்சியா? துல்லியமான தகவல்களோடு நம்முடன் இணைகிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க போகிறதுன்னு ஏதோ ஒரு ரசியம் பண்ணலாம் சார். பிஜேபிக்குன்னு இப்போ கொங்குல கோயம்புத்தூரில் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடும் போட்டி நடக்கும். அதிமுகவே பாஜக ஜெயிக்கக்கூடாதுன்னு திமுக சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ 10% ஓட்டில் இருந்து எவ்வளோ போலரைஸ் ஆகி எப்படி வருதுங்கிறது, எதிர்த்தரப்பில் எப்படி போலரைஸ் பண்ணுறாங்க, அதிகார பலத்தை பயன்படுத்தி அவங்க எப்படி நிற்காங்கங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவில் தான் தெரியும். குறைஞ்சபட்சம் அதிமுக தாண்டிட்டா அண்ணாமலைக்கு அது வெற்றி. இல்லை சீட்டு ஏதாவது அச்சீவ் பண்ணலாமா சார்? 19 நிற்கிறாங்க, +5 கூட்டணி தன்னுடைய சிம்பிளாக ஒரு +4 கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ஜெயிக்கலாம் தாமரை சின்னங்கள்? கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை மோடிக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை வெற்றி பெறணும் தான் அந்த கட்சியோட ஒற்றை இலக்கத்தில் ஏதாவது கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? ஒரு சில போட்டியில் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கடும் போட்டியில் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஒன்றாலும் கள்ள நிலவரம் வரலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோடிக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்கள் குரலில் ஒரு விரக்தி தன்மை தெரியுது. எதனால் இந்த விரக்தியோடு பேசுகிறீங்க? ஆனால் முஸ்லீமில் திமுகவுக்கு ஒரு இடம் கூட அவங்க தரல, கூட்டணி கட்சிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க ராமநாதபுரத்தில். ஸோ இதெல்லாம் பின்னாடி திமுக ஏற்படுத்தாதா? விரக்திங்கிற வார்த்தை தம்பி சொல்கிறது கொஞ்சம் பெரிய வார்த்தை. நம்ம ஃபைட்டர், நம்ம ஃபைட் பண்ணணும். நம்ம கூட அணியில் இருந்த எடப்பாடி போன்றவங்கள்லாம் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு சொன்னோம். அவர் அதை செய்துட்டார். அது நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம ஆளுங்க அது அமித்ஷா போன்றவங்களே நம்ம அலர்ட் பண்ணியும் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறதுல அவங்க சரியாக அலர்ட் ஆகலை. அதுக்கு மேலே ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு இடத்த காட்டியிருக்கலாம். அது மொத்த டைனமிக்ஸையே மாற்றிருக்கலாம். அதுலேயும் நம்ம அண்ணாமலை கிட்ட நம்ம டீமில் உள்ள தம்பி ரிஷி போன்றவங்களாம் போய் விளக்கிட்டு வந்தோம். அதுவும் பாஜக டெல்லி தலைமை சூழ்நிலையில் நிற்க முடியல. இப்போ அண்ணாமலை கடுமையாக ஃபைட் பண்ணுறாரு. நாம் இந்த ஃபைட்டை வரவேற்கிறோம். ஏன்னா தொடர் தோல்வியில் இருந்து கட்சியோட பலமும் 4-5% கட்சி மைனஸு உங்களோட சேர்ந்தனால தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு 15% மேலே இந்த அணி 15% எடுத்துட்டாலே 14 மாதிரி 1-2 சீட்டு வந்துட்டாலே அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட வாக்கு பலம் ரொம்ப குறைச்சிட்டாலும் அது சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அதிமுக ஒரு 10 இடத்துல டெபாசிட் போனோம். அதிமுக பலம் சுமார் ஒரு 15% அளவுக்கு அது குறையணும். பல இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழக்கணும். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இளம் வெள்ளாளக்கொண்ட சமுதாயத்தினர், தேசிய உணர்வு கொண்டவர்கள் எடப்பாடியை விட அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு ஒரு சப்ஸ்டான்ஷியல் வெள்ளாளக்கொண்டர் ஓட்டு, கிறிஸ்தவ முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு இருக்கா எடப்பாடி சொல்கிற மாதிரி, இந்துக்களுக்கு ஓட்டு இல்லையான்னு அண்ணாமலை சைடு வந்துட்டேன்னா அதுவே எனக்கு வெற்றியாக நான் கருதுகிறேன். நான் விரக்தியாக ஒன்றும் பேசலை. மோடி தமிழ்நாட்டை வச்சு ஒன்றும்
14லையும் 19லையும் வரல. இந்த முறையும் மோடி இந்தியாவில் பிரதமராக வருவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இடமில்லை. சிவசேனா கூட நாளைக்கு அவங்க ஜெயித்தா, ஒரு சில எம்பிகள் ஜெயித்தா பிஜேபி பக்கம் தான் வருவாங்க. மகாராஷ்டிரா சிஎம்ங்கிறதுக்காக பேரம் பேசி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பலரும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுங்கிறத ஹைலைட் பண்ணி அதை ஒரு நெகட்டிவாக இது பண்ணி எந்த கட்சியுமே பிஜேபியோட கூட்டணி வர முடியாத அளவுக்கு பொன்னையன், சிவி சண்முகம்லாம் ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணிட்டாங்க. இதற்கு ஒரு இந்து கன்சல்டேஷனை உருவாக்கணும். நான் 4 நாள் சென்னையில் இருந்தேன்னா 3 நாள் வெளியூருக்கு போகிறேன். குறிப்பாக கொங்கு வேளாளர்கள் மத்தியில் நான் போய் பண்ணக்கூடிய பிரச்சாரமே கோயம்புத்தூரில் இது தான். கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு இருக்கா, எடப்பாடி கொங்கு வேளாளருக்கெல்லாம் ஓட்டு இல்லை, இந்து கொங்கு வேளாளருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? இளங்கன்று அண்ணாமலை பக்கம் நிற்க போகிறீங்களா? கொலை தெல்லிய வாழை எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு தான் ஓட்டு இருக்குன்னு கூடிய அவர் பின்னாடி நிற்க போகிறீங்களா? காலில் விழக்கூடிய கவுண்டர் பின்னாடி நிற்க போகிறீங்களா? நிமிர்ந்து நிற்கக்கூடிய சுயமரியாதை உள்ள கவுண்டர் பக்கம் நிற்க போகிறீங்களா? அந்த கேள்வியை தான் கொங்கு வேளாளர் சமூக மக்கள் முன்னாடி வைக்கிறேன். 2017 ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை சத்திரியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது எங்கள் நாடார் டீம் தான் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி கொங்கு வேளாளர்கள் முக்குலத்திரையும் பகிச்சாச்சு, இதை பகிக்க வேண்டான்னு அந்த ஆட்சியை காப்பாற்றினோம்னா கொங்கு வேளாளர்கள் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டிங்கிற அந்த சமூகத்தின் மீது உள்ள நம்ம மதிப்பு மரியாதை என்றைக்கும் இருக்குது. அன்னைக்கு சி சுப்பிரமணியம் கூட நிற்கல அந்த சமூகம், காமராஜ் கூட தான் நின்னாங்க. காமராஜுக்கு தியாகத்தை மதித்து தான் நின்னாங்க. சுப்பிரமணியம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சி சுப்பிரமணியத்தை அவங்க மதித்தாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு அண்ணாமலை கூட அந்த சமூகம் நிற்கும்னு நாம் எதிர்பார்க்குறோம். அது நடந்ததுனாலே நமக்கு பெரிய வெற்றி தான். கொங்கு மண்டலத்தில் அது அண்ணாமலை சாதிச்சிட்டாலே பெரிய வெற்றி தான். மற்றபடி சீட்டு கிடைச்சா போனஸ் வரட்டும், பார்ப்போம். திமுகவில் சிட்டிங் எம்பி 10 பேர் மீண்டும் போட்டிக்கிறாங்க சார். இதில் யார் யாருக்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? நீலகிரியில் ஆராசா இருக்கார், தூத்துக்குடியில் கனிமொழி, வட சென்னையில் கலாநிதி வீராசாமி, இது போல் இருக்காங்க இல்லையா? இவங்களாம் யாருக்கு மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? யாரெல்லாம் தோல்வி தருவாங்க சார்? நீங்கள் பேசுகிற 3 பேருமே வெற்றி பெற்றுருவாங்க. சீமான்லாம் இன்னைக்கு கனிமொழி நாடாராங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் சொன்னாலும் கூட கனிமொழிக்கு வந்து கருணாதிக்க மகாங்கிற அந்த இதுவும் திமுக வாக்கு வங்கியும் இருக்குது. எல்லா ஜாதி மத்தியிலையும் அவங்களுக்கு வாக்கு வலிமை இருக்குது. திமுக வாக்கு வங்கியிலையும் அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஆர்கனைசராக இருக்கிறாரு. அவர் பெரிய அளவு அதில் ஆர்கனைஸ் பண்ணுவார். அவருடைய டார்கெட்டே ஏற்றுனுக்கு டெபாசிட் போகணுங்கிற அளவுக்கு அந்த இதை அவர் களத்துக்குள்ளே அவர் இது பண்ணுறாரு. சீமான் இன்னைக்கு பிரச்சாரம் நல்லா இருக்குது. அவர் தெளிவாக ராஜீவ்காந்தியே அந்த அணுவலை இதுக்காக கடுமையாக எதுக்கிறாருன்னா சீமான் வந்து ஒரு புதிய இதை தொட்டிருக்கிறாரு. கலைஞருக்கு துரோகங்கள், எம்ஜிஆருக்கு துரோகங்கள், தென் ராஜீவ்காந்திக்கு துரோகங்கள்லாம் அவர் எடுத்து கொண்டு போகிறது வந்து ஒரு புதிய அணுகுமுறையாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு வாக்கு வலிமை வந்து கூடும். பட் அது கனிமொழியை தோக்கடிக்கூடிய அளவுக்கு போகுமான்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி ஆராசாவுக்கு வெற்றி வாய்ப்பும் தெளிவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் எல் முருகன் வந்து அதிமுகவை விட அதிக வாக்கு எடுத்துட்டாருன்னா அது பெரிய சாதனையாக இருக்கும். வடசென்னை திமுக கோட்டை, அர்க்காட்டாக இருக்க மகன் இருக்கிறாப்பில். ஸோ வடசென்னையும் திமுக ஜெயித்துருவாங்க. மீதி இருக்க 7 பேர் சார் பெரும்பாலும் திமுக வெற்றி வாய்ப்பில் இருக்காங்கங்கிற மாதிரி தான் என்னோட கருத்தை சொல்கிறேன். அந்த இண்டிவிஜுவலுங்கிறதையும் தாண்டி அணியாட்டே அவங்க பலமாக இருக்காங்க, அதிகார பலத்தோடு இருக்காங்க கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன். இப்போ நீலகிரியில் பழங்குடியின மக்களுக்கு அருந்ததியினர் வகுப்பில் தான் இவர் இருக்கார். எல் முருகன் நாங்கள் அச்சீவ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும்ல சார்? இவருக்கு இனியாக இருக்கும் இல்லையா? என்ன பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது? நீங்கள் அதிமுக பாஜகவுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் என்ன? எல் முருகன் ஸ்டார் கேண்டிடேட்டு, அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர். மோடிக்கு ஒரு வேவ் வருது. இதை வச்சு தான் நம்ம ஏறி போக முடியும். இது வந்து தலைகீழ வந்து எல்லாமே தலைகீழாக மாறிடும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ அவர் அதிமுகவை கீழே தள்ளிட்டாலே எல் முருகன் மந்திரி பதவிக்கு தகுதியானவர் தான். திமுக 40ல் எத்தனை தொகுதியில் தான் தமிழ்நாட்டில் வெல்ல போகிறாங்க சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்கிற மட்டும்தான் இப்போ என்னால் சொல்ல முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமையும் மிக்க நன்றி சார். நன்றி.